இந்த மாதிரி சினிமாவில் வந்து ஃபஸ்ட்டு விஷயம் வந்து சான்ஸ் கிடைக்க மாட்டேங்குது. அதுக்கப்புறம் வந்து அப்படியே படம் பிரச்சனைகளோட போராட்டம் படம் எடுத்தாலும் படத்தை எடுத்துன்னு போயிட்டு ரிலீஸ் பண்ணுறதுல வந்து பெரிய பிரச்சனைகள் இருக்குது. இதெல்லாம் பார்க்குறப்ப தான் நாங்கள் என்ன பண்ணோம், சரி ஒரு ஓடிடி பிளாட்ஃபார்ம் வந்து நம்ம பிளான் பண்ணலாம் அப்படின்ட்டு நானே என் பார்ட்னர் நாங்கள்லாம் டிஸ்கஸ் பண்ணி ஒரு ஓடிடி பிளாட்ஃபார்ம் நம்ம ஓடிடி அப்படிங்கிறத ஸ்டார்ட் பண்ணோம். இந்த நம்ம ஓடிடி வந்து எதுக்காகன்னா மற்ற எல்லா ஓடிடி ஆப் மாதிரி இல்லாமல் இது ஒரு என்டர்டெயின்மெண்ட் ஆப்பாகவும் இருக்கும், நல்ல விஷயங்கள் கொடுக்கும். ஏன்னா நாங்கள் உருவாக்குற ஒரு பொருள் வந்து பார்த்திங்கன்னா நல்ல விஷயங்களை மட்டும்தான் செய்யணும். அப்போது அந்த பொருள் மூலிமா வந்து எங்களுக்கு புண்ணிய விஷயங்கள் வந்து கிடைக்கணும் அப்படின்னு நான் ஆசைப்பட்டோம். அப்போது இந்த நம்ம ஓடிடியில் திறமையானவங்களுக்கு வாய்ப்பு கொடுக்கலாம். யார் எந்தெந்த 24 கிராஃப்டில் இருக்கிற இந்த இதில் இருக்கிற பேக்எண்டில் ஒர்க் பண்ணுற டெக்னீஷியன்ஸ் அவங்களுக்கு வந்து நிரந்தரமாக வருமானம் போகிறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி நிறைய விஷயங்களை யோசித்து நிறைய ஐடியா பண்ணி இந்த ப்ராஜெக்ட் வந்து நாங்கள் உள்ளே கொண்டு வந்திருக்கோம். இந்த கழுமரம் வந்து முதல் ஒரு இயக்குனர், அதாவது ஒரு அறிமுக இயக்குனர், அந்த மாதிரி யுவர் பேக்கர்ஸ் ப்ரொடக்ஷன்ஸில் ஆல்ரெடி இன்னொரு 3 படம் போயிட்டுருக்கு. ஒரு படம் மனிதம் அப்படின்ற ஒரு படம் போயிருக்கு. அந்த இயக்குனருக்கு 50 வயசு ஆயிடுச்சு, 51 வயசு ஆகுது. அவரும் சொன்னார், சார் நானும் வந்து 50 வருஷமாக நானும் அழிஞ்சிட்டேன், எங்கேயுமே சான்ஸ் கொடுக்கல சார்னு. சரி உங்களுக்கு நான் ஒரு டைம் சான்ஸ் கொடுக்குறேன், நீங்கள் பண்ணுங்கன்னு. இந்த படம் வந்து அதுலேயும் நான் லீட் ரோல் பண்ணியிருக்கேன். அந்த படமும் வந்து அடுத்த மாதம் ரிலீஸ் ஆகுது, அதையும் பாருங்கள். அதுக்கப்புறம் வந்து சந்தோஷ்னு ஒரு தம்பி வந்து ஒரு லவ் ஸ்டோரி பண்ணுறாரு, அவரும் வந்து அறிமுக இயக்குனர். ஸோ அந்த மாதிரி நம்ம பைப்லைனில் இப்போ ஒரு 7 பேர் எல்லாருமே நியூ டைரக்டர்ஸ், அவங்க எல்லாருக்குமே வந்து சான்ஸ் கொடுக்கணும். நல்லா என்ஜாய் பண்ணுங்க அந்த மூவியை. சார் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு இந்த ஃபிலிம் பண்ணியிருக்காரு. ஸோ எல்லாம் சப்போர்ட் பண்ணுங்க. உங்களோட சப்போர்ட்ல தான் அவர் மேலும் பறந்து போகிறதுக்கு இருக்கு. மீடியா வந்து கொடுக்குற சப்போர்ட்னா எல்லாமே. ஏன்னா ஒருத்தவங்க உயர்த்தணும்னா மீடியாவை தவிர்த்து வேற யாராலையும் முடியாது, அதே இறக்கணும்னாலும் மீடியாவை தவிர்த்தனால முடியாது. என் பிள்ளைய உயர்த்துங்க. ஏன்னா இந்த பவர் யூஸ் பண்ணி அப்படியே மேலே தூக்கி எல்லாருக்குமே சினிமாவில் குடும்பத்தோட வந்து பாருங்க ஜெயிக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. பார்த்தீங்களா, அவங்க கூட ஒரு பெரிய இந்த மாதிரி ஒரு சப்போர்ட் இருந்தால் தான் அவன் ஜெயிக்க முடியும். அவன் ஜெயிச்சா அந்த எல்லாருமே ஜெயிப்பாங்க. அது காரணம் என்ன, அவங்களுடைய வழிகளை எல்லாம் இழுத்துட்டு வரவன் தான் அந்த ஒருவனாக இருப்பான். அந்த ஒருவன் இந்த படம் கழுமரமாக இருக்கும். அந்த கழுமரத்தை மூலமாக எல்லாரும் பார்த்து நிறைய பேர் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்க, ஜெயிக்கும். திடீர்னு இல்லை, சினிமாவில் நான் வந்து கஷ்டப்படுற காலத்தில் இருந்தே இந்த எல்லாருக்கும் ஒரு பாதிப்பு இருக்கும். நாம் ஒரு நாள் சினிமாவுக்கு வந்தால் இந்த மாதிரி ஒரு படம் எடுக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒவ்வொரு படங்கள் பார்க்குறப்போலாம் அல்ல மனசுக்குள்ள எல்லாருக்கும் ஒன்று இருக்கும். வேறு வழிகளில் தான் வாழ்க்கை இல்லாமல் போய்கிட்டே இருக்கிறப்போ நம்மளுக்கு அந்த சந்தர்ப்பம் கிடைக்கிறப்போ அதை யூஸ் பண்ணிக்குவாங்க. அதை நான் யூஸ் பண்ணிக்கன்னு நினைக்கிறேன். நான் வந்து குறும்படமாக நான் வந்து இதை வந்து பண்ணுறப்பங்க டைரக்டர் வசந்த பாலன் சார்கிட்ட தான் நான் முதல்ல அதை காட்டின உடனே இவ்வளோ வலியோட ஒரு படத்தை நீ வந்து எடுத்துருக்கிறீங்கன்னா அப்போ உங்கள் மனசில் எவ்வளோ ஒரு வலி இருக்கும் அப்படின்னு சொன்னார். இந்த படத்துக்கு பேர் அது எல்லாம் கொட்டாச்சு கழுமரம் அப்படின்னாரு. கழுமரம்லாம் என்னங்க அப்படின்றப்ப தான் இதுக்கு பின்னால் இருந்த கதைகளை சொன்னார். அது பெரிய பலம் எனக்கு. நான் எடுத்திருக்கிறதுல ஒன்றுமே இல்லை. கழுமரத்தில் அவ்வளோ வழிகள் இருக்குது. அந்த வழிகளை வந்து மொத்தமாக சினிமாக்காரர்கள் ஒவ்வொரு நாளும் வாழ்கிறப்ப செத்து பொழைச்சிக்கிட்டு இருக்கிறாங்கிறதுக்காகத்தான் இதுக்கு நல்ல பொருத்தமான பேராக கழுமரம்னு வச்சுருக்கேன். வாழ்கிறப்பவே ஈட்டி எடுத்து பின்னால் ஈட்டி குத்திட்டு முன்னால் தள்ளிட்டு போகிற சினிமாக்காரருக்கு முன்னால் கழுமரம் கண்டிப்பாக வந்து உயர்ந்து ஜெயிச்சு நிமிஷ் காட்டு. சார் எனக்கு என்ன அப்படின்னா, நான் அம்மாவோட புகைப்படம் தேடி தான் இந்த மெட்ராஸ்க்கு நான் வந்தேன். எங்கள் அம்மாவோட ஆசீர்வாதத்தால் தான் அந்த ஃபோட்டோ எனக்கு கிடைக்கல. எங்கள் அம்மா ஆசீர்வாதத்தால் தான் சினிமாவில் வந்து கொஞ்சமாவது இந்த கொட்டாச்சிங்கிற பேர் தெரிய வந்துச்சு வெளியே. அதுக்கப்புறமா நான் எப்படி அப்படிங்கிறப்போ இந்த படம் எடுக்கிறப்போ அவன் வந்து வாழ்க்கையில் ஜெயிக்கோன்னு தள்ளி ஓடுறான். அப்போ அவங்க அம்மாவை மிஸ் பண்ணிட்டால வாழ்க்கையில். இது வரைக்கும் எங்கள் அம்மாவோட ஃபோட்டோ என்கிட்ட இல்லை. அதுக்கு தான் எங்கள் அம்மாவுக்காகவே இந்த பாட்டை வந்து நான் மிஸ் பண்ணாமல் கூடவே இருக்க வைக்கிறது போட்டு நான் இறந்தப்போ சில விஷயங்கள் எல்லாமே நான் பண்ணலை. அது படம் மூலமாக ஆசீர்வாதத்துக்காக இது எல்லாமே பண்ணியிருக்கேன். அன்னபூரணிங்கிறது யாரும் இல்லை, எங்கள் அம்மா தான். அன்னபூரணி அம்மாவா வாச்சதுக்கு என்னதான் செஞ்சீனோ வயிற்றுல பிறந்ததுக்கு அதை வச்சுருப்பேன். எனக்கு வந்து ரமணிகாந்தன் வந்து இந்த பாடல் எழுதுகிறப்ப மிக சப்போர்ட்டாக எனக்கு கூட இருந்தார். என்னோடய வழிகளை எல்லாமே அவர் சுமந்தார். அவர் பாட்டாக இந்த பாட்டை வந்து வெளியில் கொண்டு வந்திருக்காரு. இதுக்கு வந்து சித்தன் ஜெயமூர்த்தி பாடியிருக்காரு ஒவ்வொரு பாட்டுமே. இதுக்கு முன்னால் வந்து அதே மாதிரி பொன்னியின் செல்வன்
இன்றைக்கி அந்த பொன்னியின் செல்வன் படம் வர்றப்போ எல்லாருமே அந்த வரலாறுகளை பற்றி பேசிகிட்டே இருந்தாங்க. இது நான் தான் பொன்னியின் செல்வன், வரலாறுல எப்படி எடுத்துக்கணும் தெரியுமா, அதே எப்படி தெரியுமா, அந்த படத்தை போட்டு உண்மையான கதைகள் வந்து நிறையா பேருக்கு தெரியாமல் நிறையா விஷயங்கள் அதில் பகிர்ந்துக்கிட்டு இருக்கிற டைமை தான் யாருமே பொன்னியின் செல்வன் இல்லை, நாங்கள் தாண்டா பொன்னியின் செல்வன் சொல்லி போட்டு அந்த சாங் எடுத்தோம். நான் தாண்டா பொன்னியின் செல்வனில் வந்து மிக சிறப்பாக சப்போர்ட் பண்ணியிருக்காங்க 2 பேருமே. அந்த பாட்டுக்கு வந்து உள்ளுக்குள்ளே வந்து அத்தனை பேர் அவ்வளோ என்ஜாய் பண்ணி சந்தோஷப்பட்டாங்க. கண்டிப்பாக இந்த பாட்டு வந்து இன்றைக்கி ரீல்ஸ் பண்ணுறவங்களுக்கு அத்தனை பேர்த்துக்குமே ஒரு கனெக்ட் ஆகுன்னு நினைக்கிறேன். செந்தாமரை நான் மாமா முறை என் வீட்டில் விளக்கேற்ற எப்போ வர்ற அப்படின்னு பார்த்து கேட்க போகிறாங்க, நிறையா ரீல்ஸ் பண்ண போகிறாங்க. கனெக்டாக இருக்குது, எல்லாருக்கும் பிடிச்சிருக்கு. இந்த படத்தை கழுமரத்தை மக்கள்கிட்ட கொண்டு போய் அற்புதமான ஒரு படைப்பாக கொண்டு போய் நீங்கள் சேர்த்துங்க. எல்லோரும் மிஸ் பண்ணிட்டு போகிறாங்க. அதுக்கப்புறமா இந்த மாதிரி ஒரு கழுமரம் மாதிரி அடுத்த ஒவ்வொரு படைப்புகளும் அதுக்கும் நாங்கள் காத்திருக்கோம். அடுத்த படைப்புகளும் இதே மாதிரி இருக்கும். நன்றி.